அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு ராகு கேதுகளை பற்றிய அற்புதமான ஒரு ரகசியம். தர்மம் என்று சொல்லக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, மேசம், சிம்மம், தனுசு. இதுல எதுல என்ன சொன்னா கேது இருந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். எதுல கேது இருந்தாலும் யோகம் தான். என்ன காரணம்னா, அவன் தர்ம திரிகோணத்தில் தான் கேது இருக்கிறான். அதுல எந்த வீட்டுல கேது இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தர்மத்தால் ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல மிதுனம், துலாம், கும்பத்தில் ராகு இருந்தால் அவர்கள் யோகசாலிகள். இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் அவர்கள் ஒரு யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது இல்லாமல் தலைமாத்தி இருந்தால், தர்மத்திரிகோணத்தில் இருக்க வேண்டிய கேது காமத்திரிகோணத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கையை கெடுத்தே விடும். தலைமாத்தி போயிடும். இதனாலதான் வாழ்க்கையில என்ன சொன்னா ராகு கேதுகளுக்கு அதிகமான என்ன சொன்னா அவர்களுக்கு முக்கியமான பங்கு அவர்களுடைய நட்சத்திரங்கள் தர்மத்திரிகோணத்திலையும் அதற்கடுத்து என்ன சொன்னா காமத்திரிகோணத்திலையும் கொடுத்தான். எப்பயுமே காமத்திரிகோணத்தினுடைய ஆதிபத்தியத்துல ராகு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப வாழ்க்கையில் அபிலாசைகளை அனுபவக்கூடிய சக்தி அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கா அந்த இடத்துல கொடுத்தாங்க. இப்ப நீங்கள் இதுல மாத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். இந்த மாத்தி இருக்கிறவங்கள சிந்தனை பண்ணி பார்க்கணும். என்ன மாத்தி இருக்கிறவங்கள? ராகு எப்பயுமே தர்ம திரிகோணத்துல இருக்கக்கூடாது. கேது எப்பயுமே காமத்திரிகோணத்துல இருக்கக்கூடாது. இருந்தவர்களுடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க, வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். இருக்க வேண்டிய இடத்தில் அப்ப இப்படி இருக்கிறது தான் இது பேசிக். இந்த பேசிக்ல மாத்தி யாருக்காவது ராகு கேதுகள் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறீர்களா என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த அமைப்பில் உயிர்காரகம் தான். இது எல்லாமே என்ன சொன்னா தர்மத்திரிகோணமும் காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய, தர்மத்திரிகோணம் என்பது நெருப்பு ராசிகள், காமத்திரிகோணம் என்பது காற்று ராசிகள். இந்த ராசிகளில் ராகு கேதுகள் இருந்து தலைமாற்றி இருக்கக்கூடாது. அந்த தலைமாற்றி இருந்தால் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். எப்படி பிரச்சனை வரும்? இப்போ ஒருத்தருக்கு சிம்மத்தில் ராகு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கேது இருக்கிற இடத்துல போய், கேது இருக்க வேண்டிய இடத்துல போய் ராகு இருக்கிறான், என்ன நடக்கும்? தூண்டி விடுவான். ஒழுக்கத்தை கெடுப்பான். ஒழுக்கத்தை கெடுப்பானா? தர்மமாக இருக்க வேண்டிய இடத்தில் காமமாக போய் காமக்காரன் உட்காரலாமா? பாருங்க, அவங்க வாழ்க்கையில என்ன சொன்னா பெரிய போராட்டத்தில் என்ன சிக்கல்ல போய் மாட்டிக்கிடுவாங்க. எதுல சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்க? வாழ்க்கையில் தலைகீழான ஒரு மாற்றத்திற்கு அவர்கள் தயார் ஆக்குவதற்கு இயற்கை அவர்களை சமர்ப்பணம் பண்ணி வச்சிரும். சமர்ப்பணம் பண்ணி என்ன சொன்னா அடிமை ஆயிடுவாங்க. அந்த அடிப்பவர்ல இருந்து வெளியே வர முடியாது. அந்த அடிப்பவர்ல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க நினைக்கலாம், சிம்மத்தில் ராகு, சிம்மத்துல ராகுவா? சிம்மத்துல ராகு இருந்தா அவன் வாழ்க்கை எங்க கொண்டு மாட்டோம், உள்ள கொண்டு விட்டுரும். கடைசியில என்ன சொன்னா பிளாக்மெயில் தான். வாழ்க்கையில் பிளாக்மெயில நீ அனுப்பிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இதற்கு நான் தீர்வு கண்டிப்பாக சொல்லிடுறேன். தீர்வு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா இது எந்த ரூபத்துல போகும், எந்த ரூபத்துல என்ன சொன்னா போகும். அதனால பொதுவாக என்ன பொறுத்தல என்ன சொன்னா ராகு இதுகள் பொருள் காரகத்தில் இருந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏன்னா பொருள்காரகத்துல வந்து அவனுடைய நட்சத்திரங்களே கிடையாதுல்ல. ரிஷபத்துல அவன் நட்சத்திரம் இருக்கா? இல்ல. கடகத்துல அவன் நட்சத்திரம் இருக்கா? இல்ல. கன்னியில இருக்கா? இல்ல. விருச்சிகத்துல இருக்கா? இல்ல. அதுக்கடுத்து மகரத்துல இருக்கா? இல்ல. மீனத்துல இருக்கா? இல்ல. இல்லாத இடத்துல வந்து நீ எப்படி எப்படி இப்படி இப்படி தலை மாத்தி கிடத்தாலும் சரி, அப்படி தலை மாத்தி கிடத்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய உயரிய சக்தியான இடத்தில் போய் வந்து கேது இருக்க வேண்டிய இடம் தர்மத்தில் இருந்தால் யோகம், ராகு இருக்க வேண்டியது என்ன சொன்னா வந்து இது காமத்தில் இருந்தால் யோகம்தான். இதுல தளமாத்தி கிடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை திருத்துவது கஷ்டம் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக வந்து என்ன அனுபவபூர்வமாக ஒரு மனிதன் சிந்திச்சு சொல்றேன். அனுபவபூர்வமாக அந்த மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரிய போராட்டத்தை சந்திப்பான். எங்க அவன் சொன்ன மாதிரி என்ன சொல்றான்னா வந்து தர்மமாக இருக்க வேண்டிய வீட்டுல போய் காமத்து காரணம், காமமாக இருக்க வேண்டிய வீட்டுல போய் சாமியார் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அரண்மனையில போய் நடு வீட்டுல சாமியார உட்கார வச்சா, தர்மம் என்பது அரசு, அங்க சாமியாரை கொண்டு போய் மேடையில உட்கார வைங்க, நாசமா போச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் அது இதுன்னுகிட்டு இருப்பான். அரசு என்பது அரசு விழாக்கள், நடனம், மங்கையர்கள், நல்ல என்ஜாய்மெண்ட்டு, உணவு, நல்ல தூக்கம், அயன சயன போகத்தில் வந்து இருக்க வேண்டிய இடம்தான் தர்ம திரிகோணம். தர்ம திரிகோணம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டு வந்து என்ன சொல்றான்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சுக்கலாம். கேது அந்த தர்மத்தோடைய இடத்துல போய், தர்மத்திற்குண்டான இடத்துல போய் மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ ராகு இருந்துட்டான்னா இந்த சண்டாளம் போனவொன்னு என்ன செய்வான்? கட்டுக்கோப்பை குலைச்சிருவான். அந்த கட்டுக்கோப்பு என்பது ஒழுக்கம். ராகு எதை கெடுப்பான் என்று சொன்னால் ஒழுக்கத்தை கெடுப்பான். கேது என்ன செய்வான் தெரியுமா? குதூகலம் சந்தோஷமா இருக்கிற வீட்டுல போய் ஒரு சாமியார் போய் உட்கார்ந்துட்டு காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு மந்திரம் சொல்லு, 7 மணிக்கு மந்திரம் சொல்லு, 9 மணிக்கு மந்திரம் சொல்லி, உப்பு போடாம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவன் என்ன செய்வான்? என்னடா சனியம் கொண்டாந்து இவனை வந்து விட்டு வச்சாச்சு, இப்படித்தான் வாழ்க்கை. இதை யாராலும் நீங்க மாத்த முடியும். இதுதான் பிராப்த கர்மா அப்படின்ட்டான். அதனாலதான் என்ன சொல்றானா ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லனா பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய 2, 4, 6, 8, 10 என்று சொல்லக்கூடிய பொருள்காரகத்தில் இருந்தால் பிரச்சனை வருவதற்கு வந்தா என்ன பொருளாதாரத்துல இவன் கொடுப்பான். வேற ஒன்னும் இவனால கொடுக்க முடியாது. பொருளாதாரத்தை வந்து மனிதன் தானே சம்பாத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் பொருளாதாரத்தை வந்து அந்த சம்பாத்தியம் பண்ணிடலாம். எப்படியாச்சும் வந்து உயிர்காரகத்துல கொடுத்தாச்சுன்னா மானம், மரியாதை, அந்த ஜெனட்டிக்கை வந்து என்ன செஞ்சிருவான் தெரியுமா? உங்க ஜாதகத்துல பார்த்தவொடனே சொல்லிடலாம். தாரத்தை எப்படி, தாரதோஷத்தை எப்படி எடுக்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எப்படி எடுக்கிறோம்? தகப்பனுக்கு 2 தாரம், ஒரு தாரம் இருக்கு, இன்னொரு தாரத்தோடு சேர்ந்திருக்காங்கிறத எப்படி எடுக்கிறோம்? எல்லாமே இந்த சண்டாளர்கள் உட்கார்ந்த இடத்த வச்சுதான். அவன் சாதாரணமானது இல்லை. இதை வந்து ஏன்னா அதாவது வந்து என்ன சொன்னான்னா கிளாக் வைஸ்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து என்ன சொன்னான்னா வந்து அரசன் உட்கார வேண்டிய இடத்தில் வந்து என்ன சொன்னா சன்னியாசி உட்கார வேண்டிய இடத்துல அரசனும் உட்கார்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து என்ன சொன்னான்னா இதுக்கு என்ன செய்யணும்? உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்திலேயோ உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்திலேயோ ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்து சிம்மம், மேசம், சிம்மம், தனுசு இதுல கண்டிப்பாக ராகு இருக்கக்கூடாது. அந்த திசை வந்துட்டா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த ஜாதகத்தினுடைய குழந்தையால் நீங்கள் ஒரு போராட்டத்தை அனுபவிக்கணும். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா கேது வந்து என்ன சொன்னா தர்ம திரிகோணத்துனா ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லா இருக்கும். அப்ப இருவரும் மாறி மாறி அமர்ந்து விட்டால் ராகு உட்கார்ந்திருக்க வேண்டிய இடத்தில்
கேது உட்கார்ந்து இருக்கிற வேண்டிய இடத்தில் ராகு உட்கார்ந்து விட்டால் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்து விடும். அது எதுல கொடுக்கும் அப்படின்னா காமம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கும். காமம் சார்ந்த விஷயம். இப்ப என்ன சொல்றேன்னா, மிதனம், துலாமு, கும்பத்துல கேது உட்கார்ந்தா பாருங்க என்ன நடக்கும். திருமண பந்தத்திற்கு பயங்கரமான தடையை கொடுத்துரும். திருமண பந்தத்துக்கு பயங்கரமான தடையை கொடுத்துரும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அங்க ராகுவுடைய நட்சத்திரம். அதே சமயத்துல என்ன சொன்னா, சிம்மத்துல போய் கேது இருக்கிற இடத்துல போய் ஒழுக்கமா இருக்க வேண்டிய இடத்துல போய் ஒழுக்கம் இல்லாதவனை உட்கார வச்சாச்சுன்னா என்ன நடக்கும். இந்த 3 இடத்துல என்ன வச்சா கண்டிப்பாக இதெல்லாம் போராட்டமாக இருக்கும். நல்லா பரிச்சு நிறைய பேசலாம். இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும். இன்னொரு நேரம் வரும்போது ரொம்ப விரிவா பேசுவதற்குண்டான முயற்சிகளை கொடுக்குறேன். அதனால இதுதான் வாழ்க்கையுடைய ரகசிய சூத்திரம். அதனால உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் ராகு இருக்கக்கூடாது. காமம் என்று சொல்லக்கூடிய மிதனம், துலாம், கும்பத்தில் என்ன சொன்னா கேது இருக்கக்கூடாது. இருந்தால் பிரச்சனை. திருமணம் சார்ந்த பந்தம், இல்லறம் சார்ந்த பண்பம், கேரக்டரை கெடுத்து கொட்டியை சவராக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அதனால என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவு. கரெக்டா என்ன சொல்றான்னா என்ன செய்யல தெரியும், 2 சர்ப்பங்கள் இணைந்த அதை ரெடி பண்ணி ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி நல்லா பிரதிஷ்டை பண்ணி உங்களுடைய காலம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு போய் எத்தனையான சந்தனம் கும்பம் வச்சு ஒரு சூடம் பொருத்தி இப்படியே கும்பிட்டுட்டு வாங்க. அடியில சக்கரம்லாம் வைக்கணும். வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் தப்பிச்சுக்கிடுவாங்க, நீங்களும் தப்பிச்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா வாழ்க்கையில் சீரழிவுக்கு பஞ்சம் இருக்காது. எதுல, அந்த வர்க்கத்தின் 7 தலைமுறை 3 தலைமுறைக்கு என்ன செய்யும் தெரியுமா, அந்த ஜெனட்டிக் அப்படியே வரும். ஓ அப்பா கூட பிறந்தது, ஓகே, அங்க ஒரு தப்பு இருக்கும். இதுல காமத்தில். அதுக்கடுத்தது உடன்பிறப்பு. இப்படியே அந்த ஜெனட்டிக் வந்துட்டே இருக்கு. இது யாராவது ஒருத்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரொம்ப ரிஸ்க். எடுத்துத்தான் ஆகணும். செய்யுங்க. கொஞ்சம் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தும் போது ஒரு சுகப்பிராப்தி என்ன சொன்னா, அவனைத்தானே வழிபாடு பண்ண போறோம். எவன் கெடுக்கான அவனை கொடுத்து காலை போய் பிடிச்சிட்டு கெஞ்சிரும், ஐயா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லுவான். என்ன செய்வான், அதுக்கு மேல என்ன சொன்னான்னா அவன் அந்த செயல்பாட்டை என்ன செய்வான்னா கொஞ்சம் நமக்கு இறங்கி நம்மளையும் காப்பாற்றுவான். நம்ம பிள்ளைகளை அந்த சூழ்நிலைக்கு போக விடாமல் காப்பாற்றி கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வெற்றி பெற வைப்பது இதே ராகுகளும். கெடுப்பதையும் வந்தான் கொடுப்பதையும் வந்தான். இதை எப்பயுமே ராகு இதுகளை ரொம்ப கவனமாக. தர்ம திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடாது, காமத்திரிகோணத்தில் கேது இருக்கக்கூடாது. பரிச்சித்து பாருங்கள். ரெமெடி சொல்லியாச்சு. பிரச்சனைக்கு தேர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.